பொதுமக்கள் இப்போ இவ்வளோ விஷயம் நம்ம பேசுகிறோம்ல, நம்மக்கிட்ட எவ்வளோ பெரிய தப்பு இருக்குது தெரியுமா? நாம் வந்து பெரிய மயிர் மாதிரி சாப்பிட்டுட்டு பிரியாணி மிச்சம் பிரியாணி இருந்தால் அப்புறம் ரோட்டில் போட வேண்டியது, அதை வந்து அதுங்க எல்லாமே சாப்பிடுதுங்க. நம்மக்கிட்ட அந்த சிவிக் சென்ஸ் வரணும். குப்பைகளை குப்பை தொட்டியில் போடும்போது அதுங்களுக்கு உணவு இல்லாமல் அதுங்க ஏதாவது வேற எங்கேயாவது போகும். நீங்கள் ஒவ்வொரு தெருவிலையுமே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து கருணை மயிராக இருக்கிறீங்கன்ற மாதிரி, நீங்கள் வந்து நல்ல மயிராக இருக்குன்ற மாதிரி உங்கள் மயிருக்கு வந்து புண்ணியம் வேணுன்றதுக்காக சோத்தை வந்து ரோட்டில் போடுறீங்க. ரோட்டில் போடுறதுனாலே என்ன ஆகுது, அந்த நாய்ங்க அதெல்லாம் சாப்பிட்டு உண்டு கொழுத்து அங்கேயே சுற்றிட்டு இருக்குதுங்க. அதுங்க குட்டியை போடுது. இப்போ ஒரு 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 தெருவில் எத்தனை நாய் இருக்குன்ட்டு எப்படி வந்து ஒரு மாநகராட்சி ஊழியர்கள் வந்து கணக்கு போட முடியும்? ஏனென்றால் நகரமயமாக்கல் என்ன ஆகுது, மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்குது. பெருக்கம் அதிகமாக அதே நேரத்தில் நாய்களுடைய எண்ணிக்கை பெருகிட்டே இருக்குது. ஏன்னா எல்லாமே கருணை மயிராக இருக்கிறானுங்க, எல்லாம் சோத்தட்டு வந்து ரோட்டில் போட்டுறானுங்க. சரி, வெளியில் கொட்டினா நாயாக சாப்பிட்டு போகும். இந்த நாயாக சாப்பிட்டு போனால் தான் நீங்கள் எல்லாம் கடிச்சு வச்சுட்டு இருக்குது. ஸோ அந்த கட்டுப்பாடு நம்மளுக்கு வேணும். இந்த ஈக்குவையில் அவன் ஃபாலோ பண்ணணும். நாய் கக்கா போனால் கூட அந்த பீ அள்ளி டஸ்ட்பினில் போடணும், இல்லைனா ஃபைனு. ஒத்துக்குங்களா? நீங்கள் ஒத்துக்குங்களா? ஒரு நாய் இங்கே எல்லார் வீட்லையுமே நாய் இருக்கும். மோஸ்ட்லி நாய்க்குன்னு தனியாக வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் போனால் நாய்க்குன்னு தனி செக்ஷன் இருக்குது. இந்த நாய்க்குன்னு தனி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு இல்லாத சவர்ஷனே கிடையாது. ஒரு நாய் கூட இங்கே குலைச்சி நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கு ட்ரைனிங், அதற்கான மெயின்டெனன்ஸ். நாயை எடுத்துகிட்டு வரலாம், நாயை வந்து இந்த மால்குள்ளே எடுத்துகிட்டு வரலாம், நாயை இந்த தேட்டரில் எடுத்துகிட்டு வரலாம், நாய் இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. அதே மாதிரி கொண்டாடுற இடங்களும் இருக்குது. அந்த மாதிரி நாய்களை வந்து பேணி பாதுகாக்கிற இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மக்கள் தொகை பெருக்கமாக அதுவும் அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஜீவகாரணின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அது மனுஷங்களே கடிச்சு வைக்குது. இதுக்கு என்ன தீர்வுன்னா, தீர்வே இல்லை. அதுதான் மேட்டர். தீர்வுன்னா பொதுமக்கள் கிட்ட இருந்து வரணும்.